ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்ஏ மரபணுவில் எவ்வளவு இன்ஃபர்மேஷனை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும், இந்த மரபணு தற்செயலாய் நிகழ்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம மரபணுன்னா என்ன அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷனை பார்க்கலாம். ஸோ வலது பக்கம் தெரிகிற இந்த படம் இதுதான் மரபணு இரட்டை சுருள் வடிவில் இருக்குது. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பரம்பரை மரபு பண்புகளை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடமா தான் இந்த டிஎன்ஏ இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில செல்கள் உருவாக்கத்திற்கும் நம்முடைய பண்புகளையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த டிஎன்ஏ யூஸ் ஆகுது. ஸோ இதுக்கு அடிப்படையாக 4 மூலக்கூறுகள் இருக்குது. அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மூலக்கூறுகள் இருக்குது. இது சேருவதற்குன்னு சில பண்புகள் இருக்குது. அப்புறம் பாஸ்பேட் பேக்போன், மஞ்சள் கலரில் சுருள் வடிவத்தில் ஒன்று ஏற்றத்தில் இருக்கும், இன்னொன்று இறக்கத்தில் இருக்கும். சரி, இது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அங்கே இங்கே இருக்கணும், இல்லை இந்த அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன் இந்த 4மே ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படின்னு கிடையாது. இதுக்குன்னு சில வரையறைகள் அறிவியல் சொல்லுது. அடினைன் எது கூடலாம் சேரலாம், சைட்டோசின் எது கூடலாம் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அடினைன், தைமின் ரெண்டும் சேரும், குவானைன், சைட்டோசின் ரெண்டும் சேரும். வேற பாசிபிலிட்டிஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு சிறப்பு விதிகள் இதுக்கு இருக்குது. வரிசை கிரமமாக தான் இருக்கும், அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தொடர்ச்சியாக வரிசை கிரமமாக தான் இருக்கும். சரி, இந்த டிஎன்ஏ எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மனித செல்களிலுமே இது என்ன செய்யும், டிஎன்ஏ இருக்கும். சரி, இந்த டிஎன்ஏல எவ்வளவு டேட்டா நம்ம என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு டிஎன்ஏல 3.2 பில்லியன், அதாவது 1 பில்லியன் அப்படிங்கிறது 100 கோடி, 320 கோடி இணைப்புகள் என்ன இருக்கும் ஒரு டிஎன்ஏல இருக்கும். இது அப்படியே ஒரு டிஜிட்டல் டேட்டா 10 அந்த மாதிரி மாத்திரம் அப்படின்னா மொத்தமாக 750 மெகா பைட். பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பி, ஸ்மால் பி அப்படின்னா பிட்டு 0 1, கேபிட்டல் பி அப்படின்னா பைட்டு 8. சரிங்களா, இதை மறந்துடக்கூடாது. 750 மெகா பைட் டிஜிட்டல் டேட்டாவுக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவலண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த டிஎன்ஏ ஸ்டோரேஜோட டென்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடையில் போயிட்டு 1 TB டேட்டா ஸ்டோரேஜ் கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் என்ன செய்வாங்க, எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 100 கிராம் 200 கிராம் என்ன இருக்கும், எடை இருக்கும். இப்போ எஸ்எஸ்டிலாம் இருக்குது, ரொம்ப கம்மியான வெயிட்டு, ஒரு 10 கிராம் 20 கிராமுக்குள்ளே என்ன செய்யும் இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 200 கிராம் இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்குக்கும் 20 கிராம் இருக்கிற எஸ்எஸ்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ டென்சிட்டி அதிகமாக ஸ்டோரேஜ் இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி. டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்க் டிரைவ். சரிங்களா, அதே மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் ஒரு அளவீடு என்ன செஞ்சுருக்கிறோம், வலது பக்கத்தில் சொல்லியிருக்கிறோம், 100 பெட்டா பைட்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம இந்த 100 பெட்டா பைட்ஸில் பாட்டுகள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த பாட்டுகள் எவ்வளோ நாளைக்கு கேட்டுக்களே இருக்கலாம் அப்படின்னா 1,90,259 வருடங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பாட்டுக்களை தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கம்பேரிசனுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ 1 கிராம் டிஎன்ஏ, ஒரு டிஎன்ஏ நம்ம வெயிட் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். நம்மளுடைய கணக்கீடுக்கு அது தேவை, அதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு டிஎன்ஏவோட வெயிட்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், பின்னாடி பார்க்க போகிறோம். 1 கிராம் வெயிட்டில் 215 பெட்டா பைட்ஸ். இந்த அளவுக்கு டேட்டாவை என்ன செஞ்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்கிறோம்ல, இந்த டென்சிட்டி அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பின்னாடி வர்ற கணக்கீடுகளில் பார்க்கலாம். மிக மிக ஒரு மலைப்பான ஒரு விஷயமா இது இருக்க போகுது. கண்டிப்பாக வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். சரி, அடுத்து இந்த டிஎன்ஏவோட வெயிட்டுக்கு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வரப்போகிறோம்.
ஆவரேஜா ஒரு டிஎன்ஏவோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 × 10⁻⁻15 கிலோகிராம். அதாவது ஒரு கிலோவை 1 கோடி மடங்குகளாக, அதாவது செக்மெண்ட்ஸாக நம்ம பிரித்து வச்சோம், பகுதிகளாக பிரித்து வச்சோம் அப்படின்னா அந்த 1,00,000 கோடியில் வெறும் 6 பகுதிகளோட எடை தான் எவ்வளவு? பிகோ கிராம்ஸ். ஒரு டிஎன்ஏவோட வெயிட் எவ்வளவு சின்ன வெயிட்டுன்னு பார்த்துக்கோங்க. சரி, நம்ம உடம்புல மொத்தமாக எவ்வளோ இருக்கிற எல்லா டிஎன்ஏவோடையும் வெயிட் போட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிராம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல மொத்தமாக 37 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. அதாவது 37 லட்சம் கோடி செல்கள் இருக்குது. இது ஆவரேஜ் அப்ராக்சிமேட்டாக உள்ள கேல்குலேஷன். சரிங்களா? இதில் ஒரு டிஎன்ஏவோட வெயிட்டு 6 × 10⁻15 கிலோகிராம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு 37 லட்சம் கோடி செல்களோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 0.2 கிராம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1 கிராம் தங்கத்தை 5 பகுதிகளாக பிரிக்கிறோம். பிரித்தா 200 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் என்னது? 0.22 கிராம். அப்போ ஒரு மனித உடம்புல இருக்கிற எல்லா டிஎன்ஏவையும் எடுத்து தனியாக பிரித்து வெயிட் போட்டோம் அப்படின்னா 0.2 கிராம் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பார்த்தோம்? பெட்டாபைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சோம்? அந்த டேட்டா ஸ்டோரேஜ் லெவலை வந்து நம்ம பார்த்தோம். 1 கிராமுக்கு அப்போ 0.2 கிராமுக்கு எவ்வளோ டேட்டாவை நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் என்ன செய்யுங்க? போடுங்க. இது 2வது அசைன்மெண்ட் உங்களுக்கு. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டிஎன்ஏ வந்து ஒரு ரேண்டமாக உருவாகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா சயின்ஸே சொல்லுது கண்டிப்பாக இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக தான் வர முடியும். அதாவது பாலைவனத்தில் நான் நடந்து போனேன், அப்போ எனக்கு வந்து ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு, திடீர்னு காற்று அடிச்சுது, ஏசி உண்டாகிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி கிடையாது. தெர் இஸ் எ ப்ரொசீஜர் டு ஃபாலோ. அந்த மாதிரி நமக்குன்னு சில விதிகள் வந்து என்ன இருக்குது? டிஎன்ஏ உருவாக்கத்துக்குன்னு இருக்குது. 2வது இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, இந்த முதல் 4 பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். டிஎன்ஏ தகவல்களை சேமிக்கிறதுக்கான ஒரு தகவல் பெட்டகமாக இருக்குது. இந்த புரோட்டீன் எதனால் உருவாகுது அப்படின்னா, டிஎன்ஏக்கு உள்ளே இருக்கிற தகவல்கள் மூலமாக தான் புரோட்டீன்கள் என்ன செய்யுது? உருவாகுது. டிஎன்ஏ மறு உருவாக்கத்துக்கு யார் யூஸ் ஆகுறா? புரோட்டீன் தான் யூஸ் ஆகுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ உருவாக்கத்துக்கு புரோட்டீன் தேவை. இந்த புரோட்டீன் எப்படி உருவாகுது அப்படின்னா, டிஎன்ஏக்கு உள்ளே இருக்கிற தகவல்கள் மூலமாக தான் புரோட்டீன் என்ன செய்யும்? உருவாக்கப்பட வேண்டும். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி அப்படின்னா, கோழியிலேருந்து முட்டை வந்ததா, முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் வந்து இங்கே என்ன இருக்குது? இந்த டிஎன்ஏ உருவாக்கம் வந்து இப்போ சந்திக்குது. ஒருவேளை நீங்கள் சிக்கனை வந்து டிஎன்ஏவாக வச்சுக்கலாம், முட்டையை வந்து புரோட்டீனாக வச்சுக்கலாம். புரோட்டீன்கள் எல்லாம் சேர்ந்து டிஎன்ஏவை உருவாக்குது. டிஎன்ஏ உருவாக்குறதுக்கு புரோட்டீன் தேவை. அந்த புரோட்டீன் உருவாகிறதுக்கு டிஎன்ஏல இருக்கிற தகவல்கள் தேவை. அப்போ புரோட்டீனும் டிஎன்ஏவும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது? ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது. அப்போ எப்படி தான் டிஎன்ஏ வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டெப்பு நமக்கு இருக்குது. ஒரு டிஎன்ஏ உருவாகிறதுக்கு அது 6 ஸ்டெப்புகளை கடந்து வரணும். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, முதல்ல தனித்தனியான வேதிப்பொருட்கள் நமக்கு தேவை. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த மாதிரி தனித்தனியாக. இப்போ தண்ணீர் அப்படின்னா H2O. இங்கே அப்படி கிடையாது. ஹைட்ரஜன் தனியாக, ஆக்சிஜன் தனியாக, கார்பன் தனியாக, பாஸ்பரஸ் தனியாக, இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் தனித்தனியாக தேவை. 2வது, இவைகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு கலவையாக சேர்ந்து அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற மூலக்கூறுகளை என்ன செய்யுது? உருவாக்குது. இந்த அமினோ ஆசிட்டு ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு பகுதியை உருவாக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ஆனால் ரெண்டுக்கும் என்ன இருக்குது? வித்தியாசங்கள் இருக்குது. சரி, இவைகள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன். இந்த ஆர்என்ஏலாம் சேர்ந்து, அதாவது அமினோ ஆசிட்ஸ் ஆர்என்ஏலாம் சேர்ந்து இந்த புரோட்டீனை உண்டாக்குது. இந்த புரோட்டீன்கள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது? டிஎன்ஏவை உருவாக்குது. இந்த டிஎன்ஏ தான் கடைசியில் ஒரு முழுமையான ஒரு செல்லை உருவாக்குது. இப்படி படிப்படியான நிகழ்வுகள் விதிகளின்படி வரிசை கிரமமாகத்தான் உருவாக்க முடியும். பாக்டீரியா, உதாரணத்துக்கு ஒரு பாக்டீரியா எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த பாக்டீரியாவில் ஒரு டிஎன்ஏவை உருவாக்குறதுக்கு எத்தனை புரோட்டீன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 முதல் 30 புரோட்டீன் நமக்கு
தேவை. இந்த பாக்டீரியாவில் நல்ல பாக்டீரியா இருக்குது, கெட்ட பாக்டீரியா இருக்குது, நிறைய வகையான பாக்டீரியாக்கள் இந்த உலகத்தில் இருக்குது. பாக்டீரியா செல்லில் இருக்கிற டிஎன்ஏ உருவாகிறதுக்கு, ஒரு டிஎன்ஏ உருவாகிறதுக்கு எத்தனை தேவை? 15 முதல் 30 புரோட்டீன்கள் தேவை. அது மாதிரி மனிதர்கள், ஒரு மனித செல் உருவாக்கத்திற்கு எத்தனை புரோட்டீன்கள் தேவை அப்படின்னா 50 முதல் 100க்கும் அதிகமான புரோட்டீன் தேவை. ஒவ்வொரு செல்லுக்கும் வேற வேற மாதிரி என்ன செய்யலாம் இருக்கலாம் எண்ணிக்கை. ஏன்னா நம்ம பல செல் உயிரினம், அதனால ஒவ்வொரு செல்லுக்கும் வேற வேற எண்ணிக்கையில என்ன இருக்கலாம், புரோட்டீன்கள் தேவைப்படலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இப்போ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குரோமோசோம், ஜீன்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் நம்ம படமாக போட்டிருக்கோம் ரைட் சைடில். லெஃப்ட் சைடில் ஒரு டேபிள் இருக்குது. இதை பற்றி நம்ம விவாதிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வேளை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதை பார்த்துக்கோங்க. அதாவது புரோட்டீன்களோட தேவை, எதுக்காக இந்த புரோட்டீன்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கோம், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். பார்த்துக்கோங்க. அதாவது எதுக்கு அப்படின்னா 100க்கும் அதிகமான புரோட்டீன்கள் தேவை. இதில் முக்கியமான 9 புரோட்டீன்களை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? மீதி உள்ள 100 புரோட்டீன்ஸையும் என்ன செஞ்சுருக்கிறோம், அதோட நேமை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். பட் எனக்கு இது நேம் மாதிரி தெரியலை, ஏதோ அப்ரிவேஷன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு படித்தாலும் நிறையா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஃபீல்டு வேறு, இந்த ஃபீல்டு வேறு. அதனால் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் என்ன பண்ணுக்கோங்க, இதை வச்சுக்கோங்க. நமக்கு தேவை கணக்கீடுக்கு எண்ணிக்கை மட்டுமே. பாருங்கள், 9 புரோட்டீன்ஸு திரும்பியும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். ஸோ டிஎன்ஏ உருவாகிறது அப்படிங்கிறது திரும்பவும் சொல்கிறோம், அது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கிறோம், சைடில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், புக்ஸில் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரி, இதுதான் நார்மல் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பாஸ்பேட் இலைகளில் அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன் இந்த 4ம் அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு என்ன செய்யுது, சேர்ந்து இந்த இரட்டை சுருள் வடிவ டிஎன்ஏவை என்ன செய்யுது, உருவாக்குது. இதில் ஒரு குறிப்பிட்ட நம்பர், அதாவது நம்ம சொல்கிறோம்ல இந்த அடினைன், தைமின், சைட்டோசின், குவானைன் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதோட இணைகளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வர்றது தான் ஜீன்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம். இப்போ ஒரு ஹியூமன் செல் அதால் என்ன பண்ண முடியும், ஒரு ஹியூமன் செல் உருவாக்கத்துக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.2 பில்லியன் டிஎன்ஏ லெட்டர்ஸ், அதாவது நம்ம சொல்கிறோம்ல அந்த 4 அடிப்படை கூறுகள் இணைந்து என்ன செய்யுது, ஜீன்களை உண்டாக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிஎன்ஏ லெட்டர்ஸ் மொத்தம் எவ்வளவு, 320 கோடி டிஎன்ஏ லெட்டர்ஸ். 100க்கும் அதிகமான புரோட்டீன்களோட, ஒவ்வொரு புரோட்டீன் நம்ம என்ன செஞ்சோம், லிஸ்ட் அவுட் பார்த்தோம், அப்ரிவேஷன்ஸ் மாதிரி இருந்துச்சு. 100க்கும் அதிகமான புரோட்டீன்களோட வெறும் 6 முதல் 8 மணி நேரத்திற்குள்ளாக என்ன செய்யுது, ஒரு சரியான தகவல், தவறே நடக்காத அளவுக்கு சரியான தகவல்களை என்ன செய்யுது, காப்பி பண்ணி ஒரு புதிய செல்லை என்ன செய்யுது, உருவாக்குது. பெட்டாபைட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். வெறும் 6 முதல் 8 மணி நேரத்தில் 100க்கும் அதிகமான புரோட்டீன்களை கொண்டு 320 கோடி டிஎன்ஏ லெட்டர்ஸ் இதை என்ன செய்யுது, காப்பி பண்ணி ஒரு புதிய செல்லை உருவாக்குது. எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன செல்லு என்ன செய்யுது, வேலை செய்யுது அப்படின்னு பாருங்க. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம், கால்குலேஷனுக்கு போனால். இது ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான், ரொம்ப கஷ்டமான கால்குலேஷன் கிடையாது. கண்டிப்பாக எல்லாருக்குமே புரியும். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இனிமேல் தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு முக்கியமான இடத்திற்கு வர்றோம். பாருங்கள், முந்தின வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு 3 அசம்ப்ஷன் என்ன செய்கிறோம், கொண்டு வர்றோம். அதாவது ஒரு டிஎன்ஏ அசம்ப்ஷன் கிடையாது, நமக்கு இதுதான் தேவை, இப்படி இருந்தால் தான் ஒரு டிஎன்ஏ உருவாக முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறோம், இந்த அசம்ப்ஷனை வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 100 வேறு வேறு புரோட்டீன்கள் தேவை. சரிங்களா? 100 வேற புரோட்டீன்கள் தேவை. அது எப்படி இருக்கணும், கரெக்ட் ஆர்டரில் இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த 4 அடிப்படை மூலக்கூறுகள் ஏடிசிஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல, இவைகள்லாம் எப்படி இருக்கணும், அதனுடைய விதிகளுக்கு உட்பட்டு சேரணும். அதே மாதிரி ஜீன்னு சொல்லியிருந்தோம், இத்தனை எண்ணிக்கையில் இருக்கிற அந்த இணைவுகள் சேர்ந்தது ஒரு ஜீன். இது எப்படி இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். 3வது விஷயம் என்னென்னா, இப்படி உருவாகிற இந்த டிஎன்ஏ முதல் தடவையிலேயே இந்த விஷயங்களை செஞ்சால் மட்டும்தான் அந்த காப்பி, டிஎன்ஏ காப்பி அப்படிங்கிறது நடக்கும். ஒருவேளை இதில் இணைவுகள் மாற்றி நடந்தாலோ இல்லது விடுபட்டாலோ அந்த டிஎன்ஏ உருவாக்கம்
சரியாக திட்டமிட்டபடி நடைபெறாது. சரிங்களா? இதனால இந்த 3 கண்டிஷனை வச்சு தான் இந்த கணக்கை என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ 100 விதவிதமான புரோட்டீன்களை வச்சு நம்ம ஒரு டிஎன்ஏ உருவாக்குறதுக்கான நிகழ்தகவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ஃபேக்டோரியல், 100 ஃபேக்டோரியல். சரிங்களா? இந்த 100 ஃபேக்டோரியலை நம்ம 10 அடுக்கில் எழுதணும், கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படின்னா 9.33 இன்ட்டு 10 157, 9.33 இன்ட்டு 10 157 அப்படின்னு வரும். அந்த 9.33 கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவல் டு 10ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 10⁻158 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும், வரும். நம்ம ஆல்ரெடி வந்து மொரால்ஸ் லால வந்து பார்த்துருக்கோம், ஒரு மிராக்கிள் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 1 டிவைடட் பை 10⁻50 அப்படின்னா இந்த ஹியூமன் எரான்னு கூட சொல்ல முடியாது. அதை விட அதாவது இந்த பிரபஞ்சத்திலே இது வந்து என்னது, ஒரு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத நிகழ்வு அப்படின்னு வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, மேத்தமெட்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. அதை விட இது எத்தனை மடங்கு சின்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1 டிவைடட் பை 10⁻50, இங்கே என்ன ஆன்சர் நமக்கு வந்திருக்குது, 1 டிவைடட் பை 10⁻158 இந்த மாதிரி வந்திருக்குது. சரி, இதோட அளவை நம்ம எழுதணும் அப்படின்னா அந்த மாதிரி தான் எழுத முடியும். சரிங்களா? 1 எத்தனை தடவை பிரிக்கணும், 10⁻158 தடவை பிரித்து அதில் ஒரு பங்கு எடுத்தால் தான் என்ன செய்யும், இந்த வாய்ப்பு வரும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிக 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 சிறிய நம்பர். 1க்கும் 0க்கும் இடையில நம்ம புள்ளி வச்சு எழுதுனா எழுதிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த வேல்யூ அப்படிங்கிறது என்னது, 0க்கு பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எடுத்துக்கலாம். எதனால எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு மொரால்ஸ்லாம் நமக்கு உதவுது. சரி, அடுத்து டிஎன்ஏ உருவாகிறதுக்கு புரோட்டீன் தேவை, அப்படி தானே? அப்போ ஒரு புரோட்டீன் உருவாகிறதுக்கு 150 அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் தேவை. இது ரேண்டமாக உருவாகிறதுக்கு எத்தனை வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அந்த அமினோ ஆசிட்ஸில் குறிப்பிட்ட சில வகைகள் சேர்ந்து என்ன செய்யுது, புரோட்டீன் என்ன செய்யுது, உருவாக்குது. ஒரு 150 வரிசையில் புரோட்டீனை வந்து உருவாக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 20 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்து ஒரு 150 லென்த்தில் ஒரு புரோட்டீனை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20⁻150. பாருங்க, 20க்கு 20ஓட அடுக்கு எவ்வளவு, 150. 150 தடவை பெருக்கணும். என்ன ஆன்சர் வரும்னு என்ன செஞ்சுக்கலாம், நீங்களே பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து 10 மடங்காக மாற்றணும் அப்படின்னா 1.43 இன்ட்டு 10⁻195. அங்கே இதுக்கு முன்னாடி 158 வந்துச்சு, இங்கே எவ்வளோ வருது, 195. அதை விட ரொம்ப ரொம்ப சிறிய நம்பர், எத்தனையோ மடங்கு. அதை நம்ம மடங்குல சொல்லணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யுங்க, 10⁻195 கோடிகள்லையோ இல்லை பில்லியன்லையோ நீங்கள் கண்டுபிடிச்சி என்ன செஞ்சுக்கலாம், கமெண்ட்ல போடலாம். 3வது அசைன்மெண்ட்டாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனில் 3.2 பில்லியன் பேஸ் பேர்ஸ் வந்து இருக்குது, ஏடிஜிசி. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த 4 அடிப்படை கூறுகள் இணைவதன் மூலமாக உண்டாகுது. பாருங்க, 4 லெட்டரை வச்சு 3.2 பில்லியன் இணைவுகளை உருவாக்குறதுக்கான நிகழ்தகவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4⁻320 கோடி. பாருங்க, 4 எத்தனை தடவை பெருக்கணும், 320 கோடி தடவை பெருக்குனா எந்த ஆன்சர் வருமோ அதுதான் மொத்தமான வாய்ப்புகள். அந்த மொத்த வாய்ப்புகள்ல இருந்து ஒரு வாய்ப்புகள் தான் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதை 10 அடுக்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10⁻1.93 இன்ட்டு 10⁻9. சரிங்களா? 1.93க்கு அடுத்து எத்தனை 0 சேர்க்கணும், 9 0 சேர்க்கணும். இவ்வளவு சேர்ந்து வர்றதுதான் என்னது ஆன்சர். 1 டிவைடட் பை 10⁻1.93 இன்ட்டு 10⁻9. இதுதான் ரேண்டமா ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுறதுக்கான நிகழ்தகவு. இவ்வளவு வாய்ப்புகள் இருந்து அதுல ஒரே ஒரு வாய்ப்பு தான் இந்த டிஎன்ஏ உருவாக்குவதற்கான வாய்ப்பு. இதை நம்ம எழுதணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு கொயர் நோட்டு வாங்கி அதில் ஒரு லைனில் நம்ம ஒரு 15 0 இல்லைன்னா 20 0 போட்டுக்கலாம். ஒரு பேஜில் 20 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி எத்தனை லைன் நம்ம எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பெரிய கடையில் இருக்கிற நோட்டெல்லாம் வாங்கி எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஆயில் முழுக்க. அப்படி எழுதினாலும் முடியாது, அந்த அளவுக்கு ஜீரோஸ். பாருங்க, இவ்வளவு வாய்ப்புகளில் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது என்னது, கூடாத
காரியம். எதனால கூடாத காரியம் அப்படின்னா, திரும்பி அந்த மொரால்ஸ் லாக்கு தான் நம்ம போறோம். இந்த பிரபஞ்சம் தோன்றுனதுல இருந்து இதை வினாடிகள் அப்படிங்கிறத விட இன்னும் நேனோ செகண்ட் அந்த அளவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு வாய்ப்புகளா ஒவ்வொரு நிகழ்வுகளா நம்ம கணக்கிட்டா கூட இந்த 10⁻�9.3 இன்ட்டு 10⁻9 அப்படிங்கிற நம்பரை நம்ம என்ன செய்ய முடியாது, ரீச் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் என்ன செய்யுது ஆகுது. செல்லு உருவாகிறதுக்கு 7ல இருந்து 8 மணி நேரம் அந்த டேட்டா வந்து காப்பி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கணக்கீடு வச்சு பார்க்கும்போது இந்த 10⁻�9.3 இன்ட்டு 10⁻9 அப்படிங்கிற நம்பர் பக்கத்திலே வர முடியாது. அப்போ இந்த பிரபஞ்சம் தோன்றதுக்கு முன்னாடியே யாரோ ஒருத்தர், ஒரு லா கிவர், பெர்ஃபெக்டா எக்ஸாக்டா ஒரு சீக்வன்ஸோட ஒரு கோடு, ஒரு ப்ரோக்ராமர்னு சொல்லலாம், நீட்டா என்ன பண்றாரு, நம்மளுடைய தலையெழுத்தை எழுதுறாரு. சரிங்களா? அவரை தேடிய இந்த பதிவு, அவரை தேடி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு செல்லுலையும் ஒவ்வொரு டிஎன்ஏலையும் எவ்வளவு கணக்கா எவ்வளவு டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. இததான் வேதாகமத்துல அழகா வந்து என்னது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல சொல்லியிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வசனம் அவங்களுக்கு வார்த்தை அப்படின்னு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ப்ரோக்ராமருக்கு வந்து தெரியும், கையில் ஒரு ஐசியை கொடுத்து ஒரு காரில் நம்ம மாட்டி விட்டா அந்த கார் வந்து ப்ராப்பராக செய்ய வேண்டிய வேலையை செய்யுமா அப்படின்னு சொன்னால் செய்யாது. சென்சாரை இன்டர்ஃபேஸ் பண்ணணும், அதுக்கான பஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணணும், டேட்டா டிரான்ஸ்ஃபர் எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரோட்டோகால்ஸ், அந்த ப்ரோட்டோகாலெல்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராமர் கண்டிப்பாக தேவை. அந்த ப்ரோக்ராமர் கையில் கொடுத்தாதான் அவர் என்ன பண்ணுவார், அவருடைய க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி அந்த காருக்கோ இல்லை வேற எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம், ஒரு சென்சாரை இன்டர்ஃபேஸ் பண்ணுறதுக்கோ எதுக்கோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ மானிட்டர் பண்ணுறதுக்கோ அந்த செயலை செஞ்சு முடிக்கக்கூடிய அப்போ கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார். அதை இந்த வேதாகமம் நமக்கு காட்டுகிறது, இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமாக காட்டுகிறது. மனிதன் பாவத்திலே வாய்ப்புனாலே விழுந்தான், அவனுக்கு நல்லதும் இருந்தது கெட்டதும் இருந்தது, தீயதை தேர்ந்தெடுத்து பாவத்திலே விழுந்தான், பாவம் செய்தான், மரணத்தை கண்டான். அதனாலதான் அதே இயேசு கிறிஸ்து, அவனை படைத்த இயேசு கிறிஸ்து அவனுக்காக இந்த உலகத்திலே வந்தார், வந்து அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவனுடைய பாவங்கள் போக்குவதற்காக ஜீவனை கொடுத்தார், இறந்தார், மீண்டுமாக பரத்திற்கு ஏறி சென்றார், மீண்டுமாக வருவார், நியாயம் தீர்ப்பதற்கு இந்த பூலோகத்திற்கு மீண்டுமாக வருவார். எனவே அவரை நம்புங்கள், மீட்பு அடையுங்கள். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக.